பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. மனசோர்வு ரொம்ப மோசமானதுப்பா. அது உன்னையும் அழிச்சிடும், உன் சரீரத்தையும் அழிச்சிடும். நீ இந்த மனசோர்வுக்கு இடம் கொடுத்தா உன்னால வேலையில முழுசா ஈடுபடவே முடியாது. வீட்டுக்குள்ள அன்பா இருக்க முடியாது. எல்லா காரியத்திலையும் அது உன்னை தோற்கடிச்சுட்டே இருக்கும். மனச்சோர்வுங்கிறது ஒரு பொல்லாத காரியம். அப்போ இதிலிருந்து நம்ம இன்னைக்கு விடுபடணும். இதுக்காக தான் நம்ம செபிக்க போகணும். நமக்கு சில சமயம் இந்த ஜெபத்திற்கு பதில் வர தாமதிக்கும் ஒரு மன சோர்வு வரும். சாத்தான் அதை பயன்படுத்தி நம்ம சொந்து போக பண்ணுவான். நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? நீ முன்னால் போய் டெய்லி ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண, ஆராதனை நடத்தின, டெய்லி கிராமத்தை போய் ஊழியம் செய்கிற, என்னாச்சு பார்த்தியா அப்படின்னு நமக்குள்ளே சாத்தான் அந்த சிந்தனை உண்டாக்கி சோர்ந்து போக பண்ணுவான். மனுஷனோட வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரிடத்துல முழங்கால் படிக்கிடுங்க. இப்போ அந்த சோர்வுகளுக்கு நடுவில் இயேசுவே என் சோர்வை மாற்றுங்கன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. அற்புதம் நடக்கும். அன்பான இனிய இல்லறம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால எழுப்புதலை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் பரவணும் அப்படின்னா முதலாவதா தனி மனிதன் எழுப்புதல் அடையணும், அடுத்ததா குடும்பங்கள் எழுப்புதல் அடையணும். குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்ற மிகப்பெரிய நோக்கத்தோட தான் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக குடும்பங்கள் கட்டப்படுது, அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. இதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியிலும் கர்த்தர் உங்களை சந்தித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி உங்களை மகிழ பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோடு இணைஞ்சு தேவனை துதிச்சு பாடலாம். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நல்ல தகப்பனாய் இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, நான் யாரிடத்துல போய் ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை இருதயத்தில் ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல தகப்பனாய் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறார், ஒரு பொல்லாத தகப்பன், இந்த உலக தகப்பனே நம்ம ஏதாச்சும் கேட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஈவுகளை தர ஆயத்தமா இருக்கும்போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பனாகிய இயேசு உங்களுக்கு நல்ல ஈவுகளை தராமல் இருப்பாரா? நீங்க எந்த காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களோ இன்னைக்கு இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு அதை அருளி செய்வார். நீங்க சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்களா? அவர் பரலோக தந்தை, இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் தான் நமக்கு தகப்பன். சேர்ந்து வீட்டில் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நீங்க தான்ப்பா எங்களுடைய பரலோக தந்தை, இம்மைக்கும் மறுமைக்கும் அப்பா நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவன் சொல்லி நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றி போடுவார். அவர் உங்கள் தோளின் மேல் சுமந்து உங்களை நடத்துவார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த ஆண்டவரை பார்த்து ஆமென். பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த
பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனை நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக இயேசுப்பாவை பார்த்து நீங்க தான்ப்பா இன்னைக்கும் மறுமைக்கு எனக்கு தகப்பன்னு சொல்லி விசுவாசத்தோடு உரிமையோடு கூட அப்பாவை பார்த்து ஆமென். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. இப்படி பறந்து காக்கும் ஒரு பட்சியை போல தேவன் தினமும் நம்மை காக்கிறார். தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளையை தோளில் சுமந்து நடக்கிறாங்களோ அதே போல இன்னைக்கு நல்ல தகப்பனாக இயேசு உங்களை தோளின் மேல் சுமக்கி நடக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் பார்த்தப்பா நீ நல்ல தகப்பனா எனக்கு இருக்கிறீங்க, உண்மை நான் உயர்த்துகிறேன்னு சொல்லி ஓயாத புகழ்ச்சியை அவருக்கே செலுத்துவோமா. இயேசுப்பா என்னை காக்க நீர் வல்லமையுள்ளவர் சொல்லி அவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களை தோளின் மேல் சுமந்து அவர் நடக்க பண்ணுகிறாரே. ஆண்டவர் பார்த்து ஆமென். விசுவாசத்தோடு நீங்க சந்தோஷத்தோடு ஆண்டவர் பாடி துதிக்கலாமா? ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமென். பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமெனப்பா. இப்படி கண்களை மூடி நல்ல தகப்பனாகிய இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஒரு நல்ல தகப்பனாய் நம்மிடத்துல எதுவுமே இல்லை, தகுதியே இல்லாத நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை விசாரிப்பதற்கு நம்ம எந்த அளவும் தகுதியே கிடையாது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு பரலோக தந்தை இன்னைக்கு உங்களை என்னை விசாரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் நல்ல தகப்பனாய் ஒரு பிள்ளையை விசாரிப்பது போல நம்மை விசாரித்து நம்முடைய பாரங்கள் எல்லாம் சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க உங்க பாரங்களை அவர் மேல வைக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்து அந்த நன்றியோடு நல்ல தகப்பனா எனக்கு இருக்கிறீங்களப்பா, நான் நன்றியோடு உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி எல்லா பாரங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நேரத்தில் நன்றியோடு ஆண்டவரை பார்த்தப்பா நல்ல தகப்பனாய் என்னை விசாரிக்கிறீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆமென். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே.
ஆண்டவரை பார்த்து அப்பா எங்களை தாங்கிடும் நல்ல தகப்பனே சொல்லி இயேசுப்பா பார்த்து சொல்றீங்களாமே. தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, குறை ஒன்றும் இல்ல என்னை நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்ல என்னை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் ஆண்டவரை பார்த்து நம்மை தாங்குகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாரு. இந்த வேளை உங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு. உங்க நல்ல தகப்பனாக இயேசுவை பார்த்து என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வு செஞ்சீங்க, எத்தனை அளவு கடந்த நன்மை செய்திருக்கிறாரே. ஆமே. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு அமேனப்பா நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி அமேனப்பா தகுதியே இல்லாத எங்களப்பா உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையா இருக்கிறாரே. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் ஆண்டவரை பார்த்து என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே உம்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. அமேனப்பா எங்களை தாங்குகிற நல்ல தகப்பனா எங்களை வழிநடத்துகிறீரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுதும் நீங்க ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதி அக்கா, உட்காருப்பா. என்ன தம்பி இங்க உட்கார்ந்துருக்க? ஒண்ணும் இல்லையா. ஒண்ணும் இல்லையா? வேலைக்கு போகாம இங்க உட்கார்ந்துருக்க? உன்னத்தான் கேக்குறேன்பா, வேலைக்கு போலியா? இல்லையா. இங்க பாருப்பா, நான் உன் மேல கோவத்துல தான் வந்தேன். 2 நாளா நீ வேலைக்கு போகாம இருந்திருக்க.
உன்னை பார்த்து சத்தம் போடலாம் தான் வந்தேன். ஆனா நடந்த காரியத்தை கேள்விப்பட்டதால அமைதியா இருக்க. ஆமா, நீ என்ன சொல்லி லீவ் போட்ட? மனசு சரியில்லைன்னு. நான் வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அங்க போய் உட்கார்ந்து என்னால வேலை செய்ய முடியல. அங்க போய் சும்மா உட்கார்ந்து ஏமாத்துறதுக்கு மனசு வரலையா, அதான் லீவ் போட்டேன் ஐயா. நீ லீவு போட்டு வேலைக்கு போகாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நண்பர்களுக்குள்ள இது சகஜம்பா. அதுவும் உங்க 2 பேரை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. இது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மாறிடும். ஆனா வேலை அப்படி இல்லப்பா. இது கஷ்டப்பட்டு உனக்கு கிடைச்சிருக்கு, அத கெடுத்துக்காத. சுரேஷ் கிட்ட நான் பேசி பாக்குறேன். என் மேலயும் அவன் கோவத்துல தான் இருக்கான். உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், அவனுக்கு என்னால வேலை வாங்கி கொடுக்க முடியல. அந்த வருத்தம் அவனுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன்ப்பா. வேண்டாம் ஐயா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். தம்பி, உன் ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கூட பேசிக்கலாம். ஆனா வேலை பார்த்து நடந்துக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னப்பா நீ? நான் தான் உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனேன்ல, சண்டை போடாத கிளம்புன்னு. அப்புறம் ஏன்பா இப்படி? அக்கா, நான் ரமேஷ் அம்மா கிட்ட பேசினது எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. மன்னிப்பு கேட்க போகணும்னு தான் கிளம்புனேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சரி விடுங்க தம்பி. யார் மேல நம்ம அதிகமா அன்பு வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் அதிகமான கோபமும் வரும். என் வருத்தம் என்னன்னா, இத ரமேஷ் கூட புரிஞ்சுக்கலையே. நான் என்னமோ அவன் வேலைக்கு போறதுல பொறாமையில இருக்கிற மாதிரி அவன் பேசிட்டான். நான் பொறாமப்படுவனாக்கா? அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சவனா? என்ன போய் அவன் இப்படி சொல்லிட்டானே, அதான் என்னால தாங்க முடியல. ஏதோ கோபத்துல பேசியிருப்பான்பா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ரமேஷ் ஏதாவது உனக்கு கால் பண்ணானா? அவன் எப்படிக்கா எனக்கு கால் பண்ணுவான்? சரி, நீயாவது அவனுக்கு கால் பண்ணியா? அவனும் பண்ணல, நீயும் பண்ணல. இப்படி இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இறங்கி போலாம்ல. எனக்கு வேலை இல்லைங்கிறத அவங்க எல்லாரும் குத்தி காமிச்சிட்டாங்க. இனி எதுவா இருந்தாலும் நான் வேலையில உட்கார்ந்த பிறகுதான். ஏன் தம்பி இப்படி இருக்க? அக்கா, நீங்களும் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல தம்பி. எதையும் காலதாமதம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விரிசல் இன்னும் அதிகமாயிடும். பரவாயில்லக்கா, எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. நானும் வேலைக்கு போய் அவனை விட ₹1 அதிகம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். இதுக்கு மேல உன்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியலப்பா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா, என்னோட நிலைமை அப்படி. இல்லப்பா. தம்பி, ஏண்டா இன்னும் இப்படியே இருக்க? ஒண்ணு அவன்கிட்ட போய் பேசு, இல்லனா வேலைக்கு போ. இப்படி எதுவும் பண்ணாம ஏண்டா இப்படி இருக்க? நான் வீட்ல இருக்கிறது உங்களுக்கு தொல்லையா இருக்கா? நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நான் எதை சொன்னாலும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற. இங்க பாருடா, அம்மா ஏதோ கோவத்துல சுரேஷ பத்தி சொல்லிட்டேன். நீயும் உடனே அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்ட. பாவம்டா அவன். எதுக்காக நம்ம வீட்டை தேடி வந்தான்னு தெரியல. நானும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, அதையே அன்னைக்கே யோசிக்கல? நானே ஆபீஸ்ல இருந்து டென்ஷன்ல வந்தேன். நீங்க என்னடானா வந்ததும் வராததுமா அவனை பத்தி குறை சொல்லி என்ன தூண்டி விட்டுட்டீங்க. அதுக்குதான் இப்ப நான் மன்னிப்பு கேக்குறேன்ல. அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா போங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நடிக்காதீங்க. என்ன சொல்லணும்? உங்க பேச்ச கேட்டு அவன் கிட்ட போய் சண்டை போட்டேன் பாருங்க. அப்புறம் அவன் அம்மாவை என்ன சொன்னாலும் பரவாயில்லையா? எனக்கு யாரு இருக்கா? நீ தானடா எனக்குன்னு இருக்க. என் வேதனையை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உன்கிட்ட தானே சொல்லுவேன். சரி விடுங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
எங்கேயா வேலை பார்க்கறான்? இவன் இருக்கிற இடத்துல நமக்கு எப்படி வேலை கிடைக்கும்? ச்சே, தெரியாம வந்துட்டோமே. நமக்கு ஒரு டீ சொல்லுப்பா. அண்ணா, ஒரு டீ தாங்கண்ணா. ஏன்பா வேலைக்கு போயிட்டு வரியா? இல்ல வேலை தேடிட்டு வரியான்றதுக்கு பதிலா வேலைக்கு போயிட்டு வரியான்னு கேட்டேன். இதுக்கு ஏன்பா முறைக்கிற? டீயை குடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க. ஏன்பா இவ்ளோ கோவமா பேசுற? ஏற்கனவே ஒரு டீக்காக நீங்க பண்ணது எனக்கு தெரியாதா என்ன? என்ன பாக்குறீங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. உங்க பேச்ச கேட்டு நடந்த பாருங்க. என்ன சொல்லணும்? நீங்க கிளம்புங்க. அட போப்பா, நீ இன்னும் விவரம் தெரியாத புள்ளையா இருக்கிற. அது இங்க பாருங்க, ஒழுங்கா போயிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன ரமேஷ், இன்னும் கோவம் குறையல போல இருக்கே? அப்படி இல்லக்கா, ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். அதான். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. இது உடம்புல இருக்கிற சோர்வு மாதிரி தெரியலையே. மனசோர்வு உள்ளவர் மாதிரி தானே இருக்கு. ஆமாப்பா, எனக்கு தெரியும். வேலை செஞ்சு வரக்கூடிய டயர்ட ஈஸியா போக்கிடலாம். ஆனா மனசுக்குள்ள ஏற்படுற டயர்ட அவ்வளவு சீக்கிரம் போவாது. ரமேஷ், மனசோர்வு ரொம்ப மோசமானதுப்பா. அது உன்னையும் அழிச்சிடும், உன் சரீரத்தையும் அழிச்சிடும். நீ இந்த மனசோர்வுக்கு இடம் கொடுத்தா உன்னால வேலையில முழுசா ஈடுபடவே முடியாது. வீட்டுக்குள்ள அன்பா இருக்க முடியாது. எல்லா காரியத்திலையும் அது உன்னை தோற்கடிச்சுட்டே இருக்கும். இங்க பாருப்பா, நீயும் கோவத்துல அவன்கிட்ட பேசிட்ட, சுரேஷும் கோவத்துல உன்கிட்ட பேசிட்டான். உங்க 2 பேருக்கும் இது புதுசு இல்ல. இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. அப்ப 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஈகோவை விட்டுட்டு மனம் விட்டு உட்கார்ந்து பேசுனீங்கல்ல. மறுபடியும் அதையே பண்ணுங்க. உங்க 2 பேருக்குள்ள ஈகோ வேண்டாம், சண்டையும் வேண்டாம். மனம் விட்டு பேசுங்கப்பா, எல்லாமே சரியாயிடும். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுதுக்கா. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். மத்தவங்க சொன்னதை கேட்டுட்டேன். இத அவன் கிட்ட போய் பேசு. சுரேஷ் கேட்பான். நீங்க 2 பேரும் எப்பவும் போல ஒத்துமையா இருங்கப்பா. தம்பி, உன்கிட்ட அன்னைக்கு நான் பேசினது தப்புதான்ப்பா. ஒருவேளை உன் மனசு அதனால காயப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதும் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ரமேஷ் ரொம்ப வருத்தப்படுறான்ப்பா. நீ கொஞ்சம் அவன்கிட்ட பேசி பாரு. இங்க பாருங்க, நான் அன்னைக்கு பேசினது தப்புதான். ஆனா அதே நேரத்துல நீங்க சொன்ன வார்த்தை மாற போறதில்ல. நான் சும்மா தான் இருக்கிறேன். வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல இதை நான் மாத்த போறேன். சீக்கிரத்துல ஒரு வேலைக்கு போய் உங்க பையனை விட 1 ரூபாய் அதிகம் சம்பாதிச்சுட்டு தான் நான் அவனை பாப்பேன், அவன்கிட்ட பேசுவேன். அது வரைக்கும் அவன்கிட்ட நான் பேச போறதும் இல்ல, அவன் முகத்துல
முழிக்க போறதும் இல்ல. இத நீங்களா வந்து என்கிட்ட பேசினாலும் சரி, இல்ல உங்க பையன் அனுப்பிவிட்டு பேசினாலும் சரி, என்னோட முடிவு இதுதான். உங்க பையன்கிட்ட போய் சொல்லுங்க, அவனை விட ₹1 அதிகமா சம்பாதிச்சு காட்டுறனா இல்லையான்னு. நான் பேசலாம்னு நினைச்சா அவன் இப்படி ஒரு எண்ணத்துல இருக்கானே. ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் குடும்பங்கள் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்முடைய சகோதரிகளோட இணைஞ்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் இணைஞ்சு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வாரத்திலும் இந்த இணையலர நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி தானே? நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து நம்முடைய குடும்பங்களில் நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார் இல்லையா? இந்த நாளிலும் நாம் என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம் என்றால், மனச்சோர்வு அப்படிங்கிற ஒரு தலைப்பில். இல்லை, மனச்சோர்வு, அந்த சோர்வு எப்படி உண்டாகிறது அப்படின்னா பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுறதுனால தான் அந்த சோர்வு நமக்குள்ளே வருகிறது. அப்படி தானே? பாருங்கள், பல பேர் நம்ம நம்பினவங்க, நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம், அவங்க காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள், நம்முடைய கடினமான வார்த்தைகள், நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது. இது நிமித்தம் பாருங்கள், உற்சாகமாக எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாமல் ஆயிடுது. சோர்ந்து போய் அப்படியே நம்ம உக்காந்துடுறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய வார்த்தைகளினால் காயப்பட்டு சோர்ந்து போய் இன்றைக்கு அநேகர் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஒரு திருமண வாழ்க்கை, தான் நம்ம கூட படித்த பிள்ளைங்க, நம்ம கூட வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிட்டுன்னா நமக்கு ஆகலையே அப்படின்னு எத்தனை வாலிப பிள்ளைங்க, இன்னும் பாருங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்காக எதிர்பார்த்துருக்கிற பிள்ளைங்க, இப்போ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, நம்பிக்கையோடு இன்டர்வியூக்கு போவாங்க பாருங்கள், அப்புறம் கூப்பிடவே மாட்டாங்க. அதனால் ஒரு சோர்வு. இன்னும் பாருங்கள், குழந்தை பாக்கியத்துக்கு எத்தனையோ வருஷங்கள், பல வருஷங்கள், இனி அவ்வளவுதான், நமக்கு எங்கே நடக்க போகுது, நமக்கு ஒரு அந்த குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சோர்வு வந்துடுது. இப்படி எதிர்பார்த்து ஏதோ ஒரு காரியத்தில் காத்திருந்து பல வருஷங்கள் காத்திருக்கிறதுனால அது நடக்காத சூழ்நிலையில் ஒரு சோர்வு வந்துடுது. ஒரு அருமையான வாலிப மகள் தன்னுடைய காரியமாக இப்படி சொன்னா பாருங்க. அவளுக்கு திருமண வயதெல்லாம் கடந்து விட்டது. இப்போ அவள் சொன்னா, எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் எங்கள் அப்பா என்னை நல்லா படிக்க வச்சாங்க, எனக்கு நல்ல ஆண்டுடைய கிருபையினால் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிது. அப்பாவுடைய சம்பளம் எனக்கு அடுத்து என் தம்பி படிச்சுக்கிட்டு இருந்தான், அவனுடைய படிப்புக்கு குடும்பத்தை நடத்தையே போதுமானதாக இல்லை. அப்போ எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து நான் பார்த்துட்டு இருந்த உடனே அந்த சம்பளத்தை எல்லாம் என்னுடைய குடும்பத்துக்காகவே நான் செலவழித்தேன். கஷ்டப்பட்ட என்னுடைய பெற்றோர் வீடு கட்டினாங்க, என்னுடைய தம்பியினுடைய படிப்பு, இப்படியாக நான் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் வேலை செஞ்சு என்னுடைய குடும்பத்தையே நான் கவனிச்சிட்டேன். என்னுடைய திருமணத்தை குறித்து என் பெற்றோரும் ஒரு முயற்சி எடுத்த மாதிரி இல்லை பாருங்கள். அவங்க முயற்சி எடுத்தாங்க, ஆனால் வாய்க்கலை. இன்னும் சமீபத்தில் எங்கள் அம்மா வேறு இறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய தகப்பனை பார்க்குறதா, என் தம்பியினுடைய நிலைமையை பார்க்குறதா, நான் கல்யாணம் கட்டிட்டா நான் போயிட்டேன்னா யார் பார்ப்பா, இனி எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இனி எதுக்கு எனக்கு கல்யாணம், இத்தனை வருஷம் என் குடும்பத்துக்காகவே நான் உழைச்சிட்டேன், இனி எனக்கு ஒரு திருமணமா, நான் போய் இனி இந்த வயசில் போய் எங்கே வாழ அப்படிங்கிற ஒரு மன சோர்வு அவளுக்குள்ள. அதுக்கப்புறம் அவளை உட்கார வச்சு நான் ஆலோசனை சொன்னேன். அப்படி அல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு வயசோ வருடங்களோ ஒரு பொருட்டு இல்லை, கர்த்தர் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி அந்த மகளுக்கு நான் சொன்னேன். இப்படி அநேகர் எதிர்பார்த்து காத்திருந்து நடக்காத சூழ்நிலையில் சோர்ந்து போகிறாங்க. பிசாசும் கூட நமக்குள்ள சோர்வை கொண்டு வருவான் இல்லை பாருங்கள். எலியா எல்லாம் சோர்ந்து போனாங்க இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த மனச்சோர்வுங்கிறது ஒரு பொல்லாத காரியம். அப்போ இதிலிருந்து நம்ம இன்னைக்கு விடுபடணும். இதுக்காக தான் நம்ம செபிக்க போகணும். சரியா? முதலாவது நம்ம என்ன காரியத்துக்கு செபிக்க போகிறோம்னா பாருங்கள், நம்பினவர்களால் ஏமாற்றப்பட்டு இல்லை காயப்பட்டு கடினமான வார்த்தைகளினால குத்தக்கூடிய வார்த்தைகளினால இப்படி காயப்பட்டு அநேகர் இருக்கிறீங்க. இதனால் சோர்ந்து கூட கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவி நிமித்தமாக ஃப்ரெண்ட்ஸோ உறவினர்களோ குடும்பத்தாரோ காயப்படுத்துகிற வார்த்தைகளை குத்தி பேசுகிற நிமித்தம் ஒரு
சோர்வோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் ஜெபிக்க முடியல, வேத வசனம் வாசிக்க முடியல, இருதயம் காயப்பட்டு இருக்கிறது, இருதயம் அப்படியே நொந்து போய் இருக்கிறது, வேதனைக்கு மத்தியில் இருக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு உங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? காயப்படுத்தப்பட்டுட்டனே, என்னை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்களே, உதாசீனப்படுத்திட்டாங்களே, புறம்பாக்கிட்டாங்களே, என்னை ஆகாதுன்னு வெறுத்து தள்ளிட்டாங்களே, இப்படி எல்லாம் நினச்சி நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்க இல்லையா? சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் காயம் ஆறும். சரியா? உங்கள் உள்ளத்தில் இருக்கிற மன சோர்வுகள் எல்லாம் மாறும். சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிப்போம். சரியா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இணையிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மிகுந்த ஆண்டவரே அப்பா, மிகவும் மனசோர்ந்து போன நிலைமையில், நம்பினவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே ஐயா, அவர்களுடைய வார்த்தைகளினால் காயப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே மிகவும் பாதிக்கப்பட்டு போய் இந்த நாளில் ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபத்தோடு கூட காத்திருக்கிறாங்களே கர்த்தர், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விசை மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளினால் ஆண்டவரே காயப்பட்டு போய் இருக்கிறாங்கப்பா, மனம் உடைந்து போன நிலைமையில் ஆண்டவரே ஐயா, அவங்க கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களப்பா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீங்க ஒரு விசை நீங்க மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மன சோர்வுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உபத்திரவப்படுகிறவர்களுடைய உபத்திரவத்தை நீங்க அற்பமாக எண்ணாதவர் ஆண்டவரே. அவர்கள் கூப்பிடுதலுக்கு நீங்க இறங்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க இவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்கிறத, இவர்களுக்கு துணையா இருக்கிறீங்கிறத இவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே மாறி போகலாம் ஆண்டவரே, நம்பினவங்க ஏமாற்றலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை இந்த பிள்ளைங்க ஆண்டவரே அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு கிருபை செய்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள்னு பார்க்கிறோமே. அவங்க நடந்தாலும் ஆண்டவரே இளைப்படையார்கள், ஓடினாலும் சோர்ந்து போகார்கள்னு நாங்க பார்க்கிறோமே. அப்படி சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தருக்குள்ள ஆண்டவரே அவங்க ஆண்டவரே உறுதியாய் காணப்பட கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கும் நீங்க ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்று பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு காயப்பட்ட உள்ளங்கள், வேதனைப்பட்ட உள்ளங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் கர்த்தாவே குணப்படுத்தி அவங்களுடைய காயங்களை கட்டி சோர்வுகளை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக, அற்புதத்துக்காக ஏங்கி ஏங்கி காத்திருந்து சோர்ந்து போய் இன்னைக்கு இருக்கிறீங்க. ஒருவேளை அது திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வருமானத்துக்கான ஒரு வழியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்க. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் இல்லையா? என்ன தடையாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். ஆகவே சகோதரி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற இந்த சோர்வுக்கு காரணமான இந்த தடை மாறட்டும், இந்த காத்திருப்புதல் முடிவடையட்டும் சொல்லி ஜெபிப்போமா? சகோதரி ஜெபிக்கும் போது நீங்களும் ஜெபிங்க. அன்பு தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறையா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு சில ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே பல மாதங்களாய் பல வருடங்களாய் காத்திருந்து ஆண்டவரே மனசோர்வோடு கூட இருக்கிறாங்கப்பா. திருமணமாகி இத்தனை வருடங்களாகி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி தகப்பனே மனசோர்வோடு கூட இருக்கிறாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டே போகிறதே, திருமண காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே மனம் நொந்த நிலைமையிலே காணப்படுகிறாங்களே ஆண்டவரே. படித்து முடித்து இத்தனை வருடங்கள் ஆகி எனக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி தகப்பனே அப்பா மனசோர்வோடு கூட இருக்கிறாங்களே ஆண்டவரே. அது நிமித்தம் ஆண்டவரே குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம ஆண்டவரே இசப்பா தகப்பனே துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறையா. வேதம் சொல்கிறதே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. அந்த வேத வசனத்தின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே நெடுங்காலமாய் நான் இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே எனக்கு ஒரு
அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரே தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே காணப்படுகிறதான ஆண்டவரே மனசோர்வுகளை மாற்றி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே, அவர்கள் காத்திருக்கிற காரியங்களில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து ஆண்டவரே அவர்களுடைய மனசோர்வை கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் யா. திருமண காரியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் யா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் யா. அநேக வருடங்கள் ஆண்டவரே கடன் பிரச்சனையில் சிக்கொண்டு கிடக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கான வழிகள் திறக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் யா. காத்திருப்பதற்கு கர்த்தர் நல்ல முடிவை உண்டு பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் யா. ஆவியானவர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன். கர்த்தாவே, காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டு உடைய காத்திருப்பதற்கு ஒரு முடிவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இல்லை, பிசாசும் கூட இந்த மனச்சோர்வை கொண்டு வந்திருக்கிறான். இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு சோர்வு, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, பரிசுத்தமாக வாழலை, ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியல, ஒரு சோர்வு. இது பிசாசினுடைய தந்திரம். உங்களுக்குள்ள அந்த சோர்வை கொண்டு வந்து உங்களை தேவ சமூகத்தை விட்டு பிரிப்பதற்காக பிசாசு வைத்திருக்கிற தந்திரம். இல்லை, அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் இந்த சோர்வு. இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஐயோ சோர்ந்து போயிட்டேன், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியுமா, அவ்வளோதானா, நான் ஆண்டவருக்குள்ளே வர முடியாதான் கலங்கி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த சகோதரி இந்த பிசாசின் கிரியைகளை கட்டி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் உற்சாகத்தோட பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெபிங்க. அந்த சோர்வுகள் எல்லாம் மாறும். கர்த்தருக்குள்ள புது பலன் அடைந்து எழும்புவீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, கண்ணீரோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தோடு ஏதோ ஒரு மன சோர்வோடு கூட அப்பா இருந்து கொண்டு இருக்கிறார்களே அப்பா, இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. பொல்லாத ஆவிகள் அப்பா அந்த குடும்பத்தை தொட்டாதபடி காத்துக்கொள்ளுவீராக. இந்த குடும்பங்களை கர்த்தர் நீங்க வேலி அடைப்பீராக. பொல்லாத சத்துருடைய கிரியைகள் ஒரு குடும்பங்களை தொட்டாதபடி உங்க இரத்த கோட்டைக்குள்ளே நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. இதனால் அநேக குடும்பங்களில் ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு வாழ முடியாதபடிக்கு, பரிசுத்தமாக வாழ முடியாதபடிக்கு வைத்திருக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். அவனுடைய எல்லா அந்தகார வல்லமைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நரகத்துக்கு தூக்கி எறிகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க தொடுவீராக. மன சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆற்றுவீராக, தேற்றுவீராக. ஒரு புது பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை நீங்க தொடுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பொல்லாத பிசாசு அவர்களை தொட்டாதபடி நீங்க வேலி அடைத்து கொள்ளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்யற கிருபைக்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற எங்க நல்ல பிதா. ஆமென் ஆமென். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. சோர்ந்து போய் இன்றைக்கு இருக்கிற எல்லாரையும் நீர் பலப்படுத்தி விட்டீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரப்பா. மனச்சோர்வுகள் எல்லாம் மாறி போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்காக எழும்ப நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஜெபிச்ச காரியங்களில் நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் கொடுத்த ஒரு தேவ செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? மனசோர்வு இல்லை, கலங்காதுங்க. நமக்கு சில சமயம் இந்த ஜெபத்திற்கு பதில் வர தாமதிக்கும் ஒரு மன சோர்வு வரும். சாத்தான் அதை பயன்படுத்தி நம்ம சொந்த போக பண்ணுவான். நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? நீ முன்னால் போய் டெய்லி ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண, ஆராதனை நடத்தின, டெய்லி கிராமத்தை போய் ஊழியம் செய்கிற, என்னாச்சு பார்த்தியா அப்படின்னு நமக்குள்ளே சாத்தான் அந்த சிந்தனை உண்டாக்கி சோர்ந்து போக பண்ணுவான். அப்போ ஜெபத்திற்கு பதில் வர தாமதிக்கும் போது மன சோர்வு வரும். சோர்ந்துட்டீங்களா?
அப்படிதான் நமக்கு எதிர்பார்த்த ஒரு பதில் வராத போது ஒரு மன சோர்வு வரும். ஜெபத்திற்கு பதில் வர தாமதிக்கும் போது சோர்வு வரும். சாத்தான் அதை பயன்படுத்தி நம்மை சோர்ந்து போக வைத்து நம்மை முடக்கிவிட நினைப்பான். இனி ஜெபமணிலாம் பிரயோஜனம் கிடையாது, பழைய வழிக்கு போயிரு, இதெல்லாம் இயேசுவை தேடி ஒன்றும் நடக்காது. அந்த சிந்தையை பிசாசு கொண்டு வருவான். சிந்தனைக்குள்ளே சாத்தான் கிரியை செய்வான். இப்போ நீ ஆண்டவர் அதனால தான் சொல்றார், என் மகனே என் மகளே சோர்ந்து போகாத, ஜெபத்தில் நீ சோர்ந்து போகாத, எப்பொழுதும் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம நீ ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு சோர்வு என்கிற சாத்தானுடைய தந்திரத்தை மேற்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார்னு சொல்ற தப்பு. யார் ஒருவர் உண்மையா இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து இயேசுவேன்னு அந்த நாமத்தை சொல்லி கருத்தா ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்தை கேட்கிறார். அந்த ஜெபத்திற்கு தேவன் 3 விதங்களிலே பதில் தருவார். நிறைய பேர் இதை விளங்கி கொள்ளாதனால்தான் சோர்ந்து போகிறோம். ஒரு அற்புதம் நடந்த உடனே நம்ம ஜெபித்த உடன் பதில் வந்துவிட்ட உடன் எஸ் என்று ஆண்டவர் பதில் தருவார். உடனே சுகம், உடனே மாற்றம், உடனே ஒரு அற்புதம், உடனே ஒரு விடுதலை, நீங்கள் கேட்டபடி ஆண்டவர் செஞ்சிருவார். உடனே நம்ம நினைக்கிறோம், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார், ஸ்தோத்திரம். இது ஒன்று. எஸ் என்று பதில் கொடுத்துட்டா நம்ம உடனே என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார்னு சொல்கிறோம். இன்னொரு பதில் ஆண்டவர் தருவார். இதை நம்ம எதிர்பார்க்கிறதே இல்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. என்ன பதில் கொடுப்பார் தெரியுமா? நோ. நீங்கள் ஒன்று கேட்பீங்க, ஆண்டவர் நோன்னு பதில் கொடுப்பார். இந்த பதிலை நம்ம எதிர்பார்க்கிறது இல்லை. எப்போவுமே நம்ம என்ன ஜெபிச்சோமோ அதுக்கு ஆண்டவர் நம்ம கேட்டபடி பதில் தரணும். இதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நோ என்ற ஆண்டவர் பதில் கொடுத்தா அதை பதிலாகவே எடுக்கிறது இல்லை, நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் நோ சொன்ன அந்த ஜெபத்திற்கான பதிலை நம்ம நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை எதிர்பார்க்கறதுனால அந்த நோ பதிலை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை விளங்கி கொள்வதும் இல்லை. உடனே ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம். அதனால ஜெபத்திலே சோர்வு வருகிறது. ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு பதில் இருக்கிறது, வெயிட், காத்திரு, வெயிட். உடனே பதில் தரமாட்டாரு, உடனே அற்புதம் நடக்காது, வெயிட். ஏற்ற நேரத்தில் பதில் வரும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். சிலருக்கு பாருங்களேன், தாவீது குமாரனே எனக்கு இறங்குன உடனே கூப்பிட்டார், கண்ணை தொட்டார், கண்ணை தர சுகமாயிட்டார். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யுங்க, உடனே தொட்டார், சுகமாயிட்டு. மற்ற 9ஆம் அதிகாரத்தில் 2 குருடர்கள் கூப்பிட்றாங்க, ரோட்டில் நடந்து போகும்போது, இயேசுவே தாவீது குமாரனே இறங்கும். ஆண்டவர் பதிலே கொடுக்கல, திரும்ப கூப்பிட்றாங்க, திரும்ப ஜெபிக்கிறாங்க. சிலருக்கு ஒரு முறை ஜெபித்தவுடன் அற்புதம் செய்துட்டார். இவங்க திரும்ப திரும்ப ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கல, போய்கிட்டே இருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இயேசுவே தாவீது குமாரனே இறங்கும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? பார்வையடையணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். தொட்டு சுகமாக்குகிறார். ஏன் ரோட்லேயே சுகம் கொடுத்துருக்கிறால ஆண்டவர்? ஏன் இவ்வளோ தூரம் அவங்கள அலைய விடணும்? ஏன் தொடர்ந்து அவங்களை ஜெபிக்க வைக்கணும்? ஆண்டவர் பார்க்குறாரு. அவருக்கு தெரியும், அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். ஒருத்தர் கூப்பிடாமலே தேடி போய் 38 வருஷ வியாதிஸ்தனை குணமாக்குகிறவர், தேடி போய் ஒரு விதவின் கண்ணீரை துடைப்பதற்கு மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினவர். இவங்க கூப்பிட்டதற்கு உடனே என் பதில் கொடுக்கல. அவருடைய ஞானம் அனந்த ஞானம். அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு தெரியும், அவங்க இன்னும் கூப்பிடட்டும், என் மேலே விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, என்னை தொடர்ந்து தேடுறாங்களா, இன்னும் கொஞ்சம் கூப்பிடட்டும். தேவன் வெயிட் பண்ணுகிறார். ஏற்ற வேளை வரும்போது தான் பதில் தருவார். நீங்கள் பயப்படுறபடி நடக்காது. கடன் பிரச்சனை மாறும், உங்கள் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கும், கற்பத்தின் கனி உண்டாகும். ஏன் சொந்து போனீங்க ஜெபத்தில்? ஆண்டவர் சொல்றார், சொந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணு, ராத்திரியில் ஜெபம் பண்ணு, மத்தியானத்தில் ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்ததா தேவனுடைய வார்த்தையை கூறி ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிற இந்த இனி இல்லறம் நிகழ்ச்சி
உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் என்ன தலைப்பில் வேத வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் என்றால் மனசோர்வு. மனுஷனோட வாழ்க்கையில் இந்த மனசோர்வு மேலே எழும்ப விடாது, சந்தோஷமாய் இருக்கவும் விடாது. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கவே போராடி கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த மனசோர்வு. இந்த மனசோர்வு நிறைய மக்களை கேட்டோன்னா இந்த சோர்வோடு கூட வருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் தாக்கப்பட்டு, அந்த பிரச்சனைக்குள்ளே அடிமையாக்கப்பட்டு, அந்த பிரச்சனையால் நெருக்கப்பட்டு அவங்க வரும்போது முதல் சொல்லுகிற காரியம் என்னென்னா, என்னால் ஜெபிக்கவே முடியல. நான் ஜெபிக்கிற கண்ணை மூடுனா அந்த பிரச்சனை தான் வந்து நிற்குது. நான் ஜெபிக்கிற கண்ணை மூடுனா மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்துது, என்னை காயப்படுத்துது, ஜெபிக்கவே முடியல அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். பிசாசனுடைய தந்திரமே என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ நெருக்கத்தையும் பாடையும் சோர்வையும் கொடுத்து அவங்கள ஜெப வாழ்க்கையில் தடுப்பது தான் சாத்தானுடைய நோக்கம். முதலாவது இங்கே சொல்லுகிற காரியம் இதுதான். ஆனால் வசனத்தை வாசித்து பாருங்கள், நம்முடைய தேவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அடைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சோர்ந்து போகிற தேவன் இல்லை, இளைப்படைகிற தேவன் இல்லை. அப்போ அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி நடத்த விரும்புகிறார் என்று சொன்னால், சோர்ந்து போகக்கூடாது, இளைப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தம்முடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிறார். அவர் எப்படியோ தம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு தெய்வனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையை அது தடுக்கவே முடியாது. முதலாவது, இந்த ஜெப வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, இதை மேற்கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம இந்த நாளிலே தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த சோர்வுகளை மாற்றுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாத்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நமக்கு சோர்வு வரும்போது, நெருக்க வரும் பொழுது என்னால் ஜெபிக்கவே முடியலைங்கிறோம். ஆனால் வசனம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குதுன்னா, நீ கர்த்தருக்கு தான் காத்திருக்கணும். அந்த சோர்வுகளுக்கு மத்தியில், அந்த பலவீனங்களுக்கு மத்தியில், உன்னை சோர்ந்து போக பண்ணுகிற அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருந்தா என்ன கிடைக்கும்? அந்த வசனமே சொல்லுகிறது, உனக்கு புது பலன் கிடைக்கும். கழுகு பாருங்க, சோர்ந்து போகிற அந்த நேரத்தில் பாறை இடுக்குகளுக்குள்ள போய் காத்திருக்குமா? ஏன்னா பழையவைகள்லாம் உதிர்ந்துடும், அந்த செட்டைகள்லாம் உதிர்ந்துடும். அந்த கழுகு வெளியே வரும்போது ஒரு புது பலத்தோடு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அறிந்திருக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம சோர்வு வரும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலன் நம்ம மேலே வருகிறது. அப்போ அதே மாதிரி தான் சங்கீதம் 27:14 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? இந்த சோர்ந்து போகிற இருதயத்துக்கு, இந்த மனம சோர்வு உள்ள இந்த இருதயத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்னன்னா, பலப்படுத்துவார். அவர் நம்மை பலப்படுத்துவார். இந்த சோர்வுகளை மாற்றி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு தான் திட மனதாக இருந்து, இந்த சோர்வு கண்டு துவண்டு விடாமல் திட மனதாய் இந்த கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போய் யார்கிட்ட போவது, எங்கே போவது, என்ன செய்வது, ஒரு விதமான சோர்வுக்குள்ளே தாக்கப்பட்டு நீங்கள் மனமடிவாக்கப்பட்டு என்ன செய்வது, எங்கே போவது, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு என்ன வழி நினைக்கிறீங்களா? இயேசுவை
பிடித்து கொள்ளுங்க, இயேசுவுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பெரிய சோர்வாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற காரியம் என்ன அப்படின்னு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அங்கே என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னால், லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் அதில் முதல் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ சோர்வு வருவது உண்மை, சோர்வு மனசோர்வு உண்மைதான். அப்போ அந்த சோர்வு வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சொல்கிற முதல் காரியமே எனக்கு ஜெபம் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், சோர்வு வரும் பொழுது நீ ஜெபம் பண்ணணும். முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். என்ன ஊமை? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்கவும் மாட்டான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னோட வழக்கில் ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும். அப்போது இந்த நீதிக்காக, நியாயத்துக்காக அந்த நியாயாதிபதியை போய் என்ன செய்கிறான்? அந்த விதவை பார்க்குறான். அந்த விதவை நியாயாதிபதி கிட்ட சொல்கிறா, என்னுடைய வழக்கில் ஒரு நீதி வேணும், ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விதவை சொல்லுகிறான். ஆனால் இந்த மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாத இந்த நியாயாதிபதி அவளோட காரியத்தை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளலை, ஒரு பொருட்டாகவே கேட்கலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட மனசில் என்ன சொல்லுகிறார்னா, அந்த நியாயாதிபதி சொல்லுகிறார், அவர் சொல்கிற அந்த பட்டணத்திலே அந்த நியாயாதிபதி சொல்லும்போது, எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற அந்த காரியத்தில் எனக்கு நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வெகு நாள் வரைக்கும் அந்த காரியத்தில் நியாயம் செய்வதற்கு மனதில்லாத இருந்த அவன் ஒரு நாள் தன்னோட உள்ளத்தில் நினைக்கிறான், இவளுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அடிக்கடி இவ என்னை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாளே, இந்த விதவைக்கு நான் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே அந்த விதவைக்கு நீதி செய்யணும்னு நினச்சா நான் உங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பேனா? நான் உங்கள் ஜெபத்தை கேட்காமல் இருப்பேனா? நான் உங்கள் மனசோர்வை மாற்றாமல் இருப்பேனா? உங்கள் வழக்கில் நான் நீதி செய்யாமல் இருப்பேனா? உங்கள் காரியத்தில் நான் உதவி செய்யாமல் இருப்பேனா? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்குறீங்கள? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம், நீதி வேணும், நியாயம் வேணும், சோர்வு அடைஞ்சு போய் மனுஷங்களை தேடி போனேன், பணத்தை கொடுத்து பார்த்தேன், நியாயம் கிடைக்குமான்னு பார்த்தேன், எனக்கு ஒரு விதத்தில் நியாயம் இல்லையே, எல்லாருமே அநீதியாக தானே பேசுகிறாங்க, எல்லாமே எதிராக தானே பேசுகிறாங்க, ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, ஒருத்தர் கூட என் நியாயத்தை விசாரிக்கலையே, எல்லாம் போகிற இடமெல்லாம் எனக்கு அநீதி தானே, போகிற இடமெல்லாம் எனக்கு தோல்வி தானே, எனக்கு யார் இருக்கிறாங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இயேசு இருக்கிறார். இந்த உலகம் கைவிடலாம், மனுஷங்க கைவிடலாம், பணம் கைவிடலாம், சூழ்நிலைகள் உங்களை கைவிடலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உங்கள் சோர்வுகளை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவரை பிடிச்சு கொள்ளணும். ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி இந்த விதவையின் வழக்கில் நீதி செய்வாரானா? நீதி உள்ள நியாயாதிபதி, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்கள் காரியத்தில் நீதி செய்யாமல் இருப்பாரோ? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்குற தேவ பிள்ளையே, நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் காரியத்தை பார்க்காதீங்க. எவ்வளவு பெரிய நெருக்கமாக இருந்தாலும் அதையெல்லாம் விட பெரியவர் இயேசு. அதை ஒரு செகண்டில் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அவரோட முகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? நம்ம இதை பார்த்து ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் இடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் நாட்கள் எவ்வளோ நாட்கள் ஜெபிப்பது?
எவ்வளோ நாட்கள் நான் இப்படி சோர்வுக்குள்ளே இருக்குது, நான் ஜெபிச்சு எத்தனை நாட்கள். மற்றவங்க சொல்கிறாங்களா, ஆனால் நீ ஜெபம் பண்ணுறேங்கிற, எவ்வளோ நாள் கொஞ்சம் நீ ஜெபத்தும் பண்ணி என்ன நடந்தது அப்படியெல்லாம் உங்களை பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் உங்களை சோர்வுக்குள்ளே மறுபடியும் தள்ளுதா? பயப்படாதீங்க. அந்த மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீங்க, மனுஷனோட வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரோட வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிக்கிடுங்க. இப்போ அந்த சோர்வுகளுக்கு நடுவில் இயேசுவே என் சோர்வை மாற்றுங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அற்புதம் நடக்கும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, எவ்வளோ பிள்ளைகப்பா இந்த மன சோர்வோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. கணவனால் வந்த சோர்வு, பிள்ளைகளால் வந்த சோர்வு, பணம் இல்லையே, வேலையில் நெருக்கும், எத்தனையோ காரியத்தில் மனமடிவாய் போய் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் கசந்து அழுது கொண்டு உங்கள் பாதத்தில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நான் ஜெபித்து பார்த்தேன், அந்த ஜெபத்துக்கு கூட பதில் வரலையே. எல்லாரும் பேசுகிறாங்க, நீ ஜெபன்னு ஓடினியே, ஜெபித்து பார்த்தியே, உனக்கு என்ன நடந்தது? உன் சோர்வு மாறிச்சா? உன் பிரச்சனை மாறிச்சா? இப்படி கேட்டு என்னை மனமடிவாக்குறாங்களே, இது கூட எனக்கு சோர்வை கொண்டு வருது. இந்த வார்த்தைகளை கேட்குற எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு கூட இந்த மன சோர்வோடு கூட உங்கள் முகத்தை பார்க்குறாங்க. ஆண்டவரே, உங்களை விட்டு அவங்க எங்கே போவாங்க? நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற அந்த தெய்வீக வல்லமை இன்றைக்கு இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சொன்னால் ஆகும், நீங்கள் கட்டளையிட்டால் நிற்கும். இந்த சோர்வுகள் மாறுவதாக. கர்த்தருடைய வல்லமை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதாக. அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபக்குறிப்புகளை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளை சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் நம்முடைய 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும். குடும்பத்தோட வந்து கலந்து கொள்ளுங்க. தேசத்திற்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தேசத்துல மாபெரும் மாற்றங்களையும் எழுப்புதலையும் கட்டளையிடுவார். அது மட்டும் இல்ல, ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நம்முடைய கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், சத்தியம் டிவி, இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்கள்ல நேரலையில பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.